இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். நெல் உற்பத்தி செலவு மற்றும் உர விநியோகம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய அறிவிப்பு. ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்ட ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதி. பொகவந்தலாவையில் மானிறைச்சியுடன் இருவர் கைது. கட்டுகஸ்தோட்டை கழுகுள பகுதியில் பாடசாலை வேணும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து. அமெரிக்காவில் விமான விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. நெல் கிலோ ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் செலவை கணிப்பிடும் சூத்திரம் மற்றும் அந்த சூத்திரத்தின் உத்தரவாத விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தலைமையிலான சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் நீர்வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் வருடாந்த உரத்தேவையில் அரசாங்கத்தின் கொள்வனவுகள் மற்றும் தனியார் துறையின் கொள்வனவுகள் மூலம் அது எந்த அளவுக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதையும், யுத்த சூழ்நிலைக்கு முன்னரும் பின்னரும் உரங்களின் விலைகளை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டகலைக்கும் பத்தனைக்கும் இடையிலான பகுதி ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு மேலாக உள்ள பகுதியிலிருந்து மரங்கள் முறிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரதான வீதிக்கு சேதம் ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் நேற்று முதல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தின் மலையுச்சியில் உள்ள பல மரங்களின் வேர்கள் வெளியே தெரிவதாகவும், தற்போது இப்பகுதியில் நிலவும் பலத்த காற்று மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக அந்த மரங்கள் வீதியில் முறிந்து விழும் அபாயம் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேயிலை தோட்டத்தில் நடமாடிக்கொண்டிருந்த மானொன்றை கம்பி வலையில் சிக்க வைத்து கொன்று அதன் இறைச்சியை விற்பனை செய்த 2 சந்தேக நபர்களை பொகவந்தலாவ போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் சப்பல்டன் தேயிலை தோட்டத்தின் NC பிரிவை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் 2 என தெரிய வந்துள்ளது. விற்பனை செய்யப்பட்ட மான் இறைச்சியில் மீதமுள்ள 10 கிலோகிராம் இறைச்சியை பொகவந்தலாவ நகரில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக பொலித்தீன் பையொன்றில் எடுத்து சென்ற போதே இந்த சந்தேக நபர்கள் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் கட்டுகஸ்தோட்டை கழுகள பகுதியில் இன்று பாடசாலை வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் 17 பாடசாலை மாணவர்களும் வேனின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் பேருந்து கண்டி திசை நோக்கியும் பாடசாலை வேன் அதற்கு எதிர் திசையிலும் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் கட்டுகஸ்தோட்டை பிரதேச வைத்தியசாலையிலும் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் மிசூரி மாகாணத்தில் பாராசூட் சாகச பயணத்திற்காக புறப்பட்ட சிறிய ரக தனியார் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த விமானி மற்றும் 11 பயணிகள் என மொத்தம் 12 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கான்சாஸ் நகருக்கு தெற்கே சுமார் 105 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்லர் மெமோரியல் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள புல்வெளி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் திடீரென கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றியதாக மிசூரி மாநில தொழிற்சாலை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான ஒற்றை என்ஜின் கொண்ட இந்த விமானம் தனியார் சாகச நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.